எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 9. வார இறுதி குடுகுடுவென ஓடி வந்தது. பேசி வைத்தாற் போலவே குருமூர்த்தி மற்றும் தெய்வீகனின் இரு குடும்பமும் தலைநகரின் ஜவுளி கடையொன்றை முற்றுகை கொண்டனர். தாத்தா இம்முறை அவர்களோடு கலந்து கொள்ளவில்லை. சக்தியோடு சேர்ந்து தொழில் சார்ந்த மீட்டிங் நிமித்தமாக நீண்டதொரு பயணம் மேற்கொண்டார். போன முறை கோவில் மேட்டரில் சொதப்பியது போல இம்முறை ஆடைகள் விஷயத்தில் கவுத்திடக்கூடாதென்று முன்கூட்டியே விடுப்பு சொல்லியிருந்தான் ரகு பணியிடத்தில். ஆகவே அரை நாள் விடுப்பில் வீடு திரும்பியவன் வழக்கம் போல ஒரு குளியலை போட்ட பின்னே துணிக்கடை நோக்கி பைக்கை அழுத்தினான். பெரிய குடும்பத்து மருமகள் இருவரும் ரொக்கத்திலான சேலைகள் பலவற்றை கடை பரப்பினர். விலையை பொருட்படுத்தாது. குட்டிமா, இந்த மஞ்சள் ரொம்ப எடுப்பா இருக்குமா என்று பரிந்துரைத்தார் வெங்கட். இல்ல, சிவப்பு தான் அம்சமா இருக்கும், சிலையாட்டம் இருப்பா நம்ம பொண்ணு என்றார் சித்ரா சிவப்பு பட்டொன்றை எடுத்து லோட்டஸின் முன் காட்டி. இது எல்லாத்தையும் விட பச்சைதான் என் மருமகளுக்கு பொருத்தமா இருக்கும். மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருப்பா இதை கட்டுனா என்று இம்முறை ஜானகி சொல்ல, அவரவருக்கு பிடித்த வண்ணங்களை மணப்பெண்ணின் தேர்வாக எடுத்து போட்ட குடும்பத்தை வெற்று புன்னகையோடு எதிர்கொண்டாள் ஒளியிலை அவள். அந்நேரம் பார்த்து அலறியது சித்ராவின் அலைபேசி. அருள்தான் அழைத்திருந்தான். சொல்லுப்பா, எங்க இருக்க? ஏன் இன்னும் கடைக்கு வரல? லேட் பண்ணாம வந்துடுவேன்னு சொன்ன என்ற பெத்தவரோ கேள்விகளை வரிசையாக அடுக்க, மா, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், வர லேட் ஆகும், எனக்கு ட்ரெஸ் நீங்களே ஏதாவது பார்த்து எடுத்துருங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் என்றவனின் குரலுக்கு பின்னாலோ, அருள், சிக்கன் ஆர் மட்டன் என்று பெண் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலில் சித்ராவின் இதயமோ கனத்து போனது. அருளோ கேள்வி கொண்ட அறிவையிடம் மட்டன் என்பதை ஒற்றை விரலால் சுட்டி காட்டிட, மறுமுனையில் இருந்த சித்ராவோ, மேக்னா கூட இருக்கியா அருள் என்று கேட்டார் சுணங்கிய குரலோடு. ஆமாம்மா, இன்னும் 2 நாள்ல மேக்னா சிங்கப்பூர் கிளம்புறா, அதான் மீட் பண்ண வந்தேன். சரிப்பா, பார்த்து பேசிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடு என்ற தாயோ அதற்கு மேலும் பேச்சை வளர்த்திட விரும்பாது வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வர, ஆமா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், 2 நாள் ஆகும் என்ற அருளோ முதல் முறை மனசில் எவ்வித சங்கடமும் இன்றி சொல்லி தொடர்ந்தான். நான் வச்சிடுறேம்மா, யாராவது கேட்டா சொல்லிடுங்க, நான் மேக்னா கூட தான் இருக்கேன்னு என்றவனோ அழைப்பை துண்டித்தான். குளமாகிய விழிகளோடு போனை காதிலிருந்து கீழிறக்கிய சித்ராவோ வாய் பொத்தி ரகசியமாக கதறியபடி கடையோரத்தில் நிற்க, சித்ரா, என்னாச்சு சித்ரா, சித்ரா என்று அவரின் கையை உலுக்கிய ஜானகியோ விபரம் புரியாது விழித்தார். பற்றி எரிந்த சித்ராவின் பெற்ற வயிறோ பல காட்சிகளை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. ஜானகியின் கையை தோளிலிருந்து விலக்கி வேகமாக வாஷ்ரூம் நோக்கி அவசரமாக நடை போட்டார் சித்ரா. என்னாச்சு நீ, ஏன் சித்ரா கண்ணை கசக்கிட்டு போறா என்று வெங்கட்டோ பெண்களின் சேலை செலக்ஷனில் நுழைந்தவாறு கேட்டார். எனக்கே ஒன்னும் புரியல தம்பி, இங்கதான் என் கூட நின்று பொண்ணுக்கு புடவை பார்த்துட்டு இருந்தா, போன் ஒண்ணு வந்தது, தள்ளி போய் பேசினா, இப்ப என்னன்னா அழறா, ஆனா கேட்டாலும் எதுவுமே சொல்லாம போறா என்று குருமூர்த்தியின் திருமதியோ நடந்ததை சொல்ல, இருங்க நீ, நான் போய் என்னன்னு பாக்குறேன். இல்ல வேணாம் தம்பி, இருங்க நான் போய் பாக்குறேன் என்ற அண்ணியோ அடிகளை முன்னோக்கி வைத்தார் வாஷ்ரூம் நோக்கி புருஷனின் தம்பியை நிறுத்தி. அதற்குள் இதோடு 6க்கும் மேற்பட்ட புடவைகளை கட்டி அவிழ்த்த கோக்கனதையோ, மா, எனக்கு பிடிக்கலமா, இதுல ஒரு கலர் கூட என் டேஸ்ட்ல இல்லம்மா என்றாள் காஞ்சனாவிடம் சலிப்போடு. இங்க பாரு குட்டிமா, விதண்டாவாதம் பண்ணாம அவங்க எடுத்து போடுற புடவையில ஒன்னு சூஸ் பண்ற வழிய பாரு. காலம் காலமா கூரைப்பட்டு கட்டி கல்யாணம் பண்ண குடும்பம் இப்ப உனக்காக இந்த கூரையை விட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு இறங்கி இருக்காங்க. இப்ப போய் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு கொடுத்தன பாரு ஒண்ணு சப்புன்னு என்ற தாயோ வழக்கம் போல மகளை வார்த்தைகளால் அர்ச்சிக்க, வாடிய முகத்தோடு சிவப்பு மற்றும் பச்சையிலான 2 புடவைகளை எடுத்து நீட்டினாள் மலரவள் காஞ்சனாவிடம். என்னம்மா, புடவையெல்லாம் பிடிச்சிருக்கா என்ற தெய்வீகனோ கடைக்காரரிடம் கதை பேசி முடித்த சூட்டோடு வந்த வேகத்தில் மகளின் தோள் மீது கரம் பதிக்க, பிடிச்சிருக்குப்பா என்ற தளிரியலோ போலி சிரிப்பொன்றை உதிர்த்து வாய் மூடிக்கொண்டாள். தகப்பனார் அவரோ சந்தோஷத்தின் மிகுதியில் வாங்கிய எல்லாவற்றிற்கும் பில் கட்டிட போனார் கீழ்த்தளம் நோக்கி. வாஷ்ரூமுக்குள் ஒப்பாரி கொண்ட சித்ராவோ, அருள் இப்படி நடைப்பணமா ஆவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அன்னைக்கு நான் மேக்னாவை வீட்டை விட்டு வெளியே போகவே விட்டுருக்க மாட்டேங்கா. சித்ரா, நடந்தது நடந்துருச்சு, அதை பத்திலாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு, விட்டு தள்ளுமா என்று ஜானகியோ
உடன்பிறவா சகோதரியான சித்ராவின் தோளை ஆறுதலாக தடவி கொடுக்க, எனக்கு மட்டும் ஆசை இல்லையாக்கா அருளோட பிள்ளைகளை தூக்கி கொஞ்ச என்று சித்ராவோ மொத்தமாக சரிந்தார் குலுங்கி கதறி ஜானகியின் மடியில். உன் வலி எனக்கு புரியாம இல்ல சித்ரா, ஆனா வந்திருக்கிறவங்க முன்னுக்கு நாம இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு சொல்லு? அருள் பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாமளே அடுத்தவங்க நம்ம பையனை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு நடந்துக்கணுமா சொல்லு என்று புலம்பி அழுத சித்ராவை சமாதானம் செய்ய, நான் அவங்க வாழ்க்கையில தலையிடாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த புள்ள கூட எப்படியோ என் பையன் சந்தோஷமா இருந்திருப்பான் தானேக்கா என்று சித்ராவோ மூக்கை உறிஞ்சினார் கண்ணீர் கடலில் குளித்து. ஜானகியோ மகனின் வாழ்க்கையை நரகத்திற்கு வாரி கொடுத்த தாயவளின் தலையை மெதுவாக தட்டி அவரை ஆசுவாசப்படுத்திட ஆரம்பித்தார். வருங்கால குடும்பத்தின் கலவரம் அறியா அந்திகையோ தனி ஒருத்தியாக சேலை பகுதியில் குத்த வைத்திருந்தாள். ஆளுயர கண்ணாடி முன் அமர்ந்திருந்த கோக்கனதையோ தொங்கிய தலையோடு அங்கிருந்த சேலைகளுக்கு மத்தியில் துளாவி எடுத்தாள் ராயல் ப்ளூ வர்ண புடவை ஒன்றை. அதை தூக்கி தோள் மீது சாத்தி கொண்ட நங்கையோ வாடி கிடந்தவளின் முகத்தை கண்ணாடியில் ஏறெடுத்தாள். பின் மீண்டும் கவலையாய் சிரத்தை கீழே குனிந்து கொண்ட தெரிவையோ நெஞ்சில் கிடந்த அச்சேலையை விரல்கள் தொட்டு தடவி ரசித்தாள். வச்சு பாக்குறதுல என்ன இருக்கு வித்தாரக்கள்ளி, கட்டி பாக்குறதுல தானே நிம்மதி என்ற குரலோ அம்மணியின் செவியோரம் கேட்க பட்டென விழிகளை மேல் தூக்கினாள் நேரிழை அவள். கண்ணாடி வழி கண்ட பாவையின் பார்வைகளிலோ புனை இழையின் தாடிக்கார பொறுக்கியின் முகம் சிரித்தது. ரகு கடைக்கு வந்து சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆயிற்று. அதுவும் ஒரு புடவை கூட பிடிக்கவில்லை என்று யுவதி அவள் அம்மாவிடம் சண்டை போட்ட காட்சிக்கு கூட சாட்சியாகி அத்தனையையும் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை கொண்டான். வருங்கால மாமனார் மற்றும் மாமியாரின் தலை மறையவே லோட்டஸின் பக்கம் வந்தான். அன்றைய நெருக்கம் போலவே இன்றைய உரசல்களும் இருந்தன ஜோடிகளுக்குள். கொஞ்சம் பின்னோக்கினால் பேடையின் பின்னந்தலை ரகுவின் மாறிடித்திடும். அவன் கைகளுக்குள் அழகாக அடக்கமாக இருந்தாள் ஆயிழை அவள். அவன் இதழ்கள் உதிர்த்த வார்த்தை கொண்ட கனலில் கொதித்து போனாள் பெண்டு அவள். மல்லிகை சரம் இல்லாத போதும் மாயோளின் குழலோ அதே நறுமணத்தில் ஆனவனை சுண்டி இழுத்தது. இருவரின் கரங்களும் மேஜையில் ஒன்றோடு ஒன்று தொட்டு கிடக்க ரகுவோ அவனை அறியாது கண்களை மூடி முற்றிலையின் சிகையில் முல்லையின் வாசம் பிடித்தான். அவனை தடுத்திடவும் முடியாது, நிறுத்தச் சொல்ல விருப்பமும் கொள்ளாது தள்ளாடினாள் மதங்கியவள். கோதையின் சொருகிய விலோசனங்களோ மெதுவாக மூடிக்கொள்ள படக்கென்று பற்றினாள் நாயகியவள் ரகுவின் விரல்களை. தாபம் முறுக்கேற கூந்தல் நுகர்ந்தவன் வதனமோ வஞ்சியின் கழுத்தோரம் புதைய பார்க்க, வந்துட்டீங்களா மாப்பிள என்ற தெய்வீகனின் குரல் மோகத்தில் இருந்த இருவரையும் தெளிய வைத்தது. ரகுவோ மெதுவாக விலகி கொண்டான் கோக்கனதையிடமிருந்து. அமர்ந்திருந்தவளும் சட்டென எழுந்து அங்கிருந்து நகர்ந்தாள், உடல் வெடவெடக்க ஆரம்பிக்க. இதான் நீ வர்ற நேரமாடா என்ற வெங்கட்டின் குரலில் ஆண்கள் இருவரும் அவரை திரும்பி பார்க்க, நாங்களும் பர்ச்சேசிங் முடிச்சாச்சு என்ற சத்தத்தோடு காஞ்சனாவோ வாஷ்ரூமில் இருந்து வெளிவந்த பெண்களோடு ஒன்று சேர்ந்து மேல்தளம் நோக்கி வந்திருந்தனர். வந்த வேலை முடிய மதிய உணவிற்கான இடத்தை ஒரு வழியாக தேர்ந்தெடுத்தனர் குருமூர்த்தியும் தெய்வீகனும். ரகுவோ அவர்களை முன்னே போகச் சொல்லிவிட்டு லோட்டஸோடு முதல் முறை பைக்கில் ஜோடி போட்டான் வேறொரு இடம் நோக்கி. இத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.